ரோகிணி வந்து சிந்தாமணியோட சேர்ந்துட்டு என்ன பிளான் போட்டாங்கன்னு தெரில. ஏதோ சண்டை போடுற மாதிரி, அடிக்கிற மாதிரி, துணிமணி இதெல்லாம் தூக்கி வெளியே போகிற மாதிரிலாம் பிளான் போட்டு வீடியோ எடுக்க வச்சுட்டாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவுக்கு ஏதோ தப்பாக படுது, சுற்றிட்டு சொல்கிறாங்க ஏதோ தப்பாக இருக்குங்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா இங்கே சிந்தாமணி வந்து நம்ம விஜயாட்ட 50,000 கொடுத்து கோர்ட்டு கேஸ்லாம் அலையணும், உங்களுக்கு செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு ஏதோ நல்லவங்க மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு போயிடறாங்கங்க. அதே டைம் இங்கே நம்ம கிறிஸ் டூருக்கு போயிட்டு வந்துடுறாரு. அந்த டைம் அவங்க பாட்டி போய் கிறிஸை கூப்பிட போகிறாங்க. என்ன நீங்கள் வரீங்க, முத்து அங்கிள் மீனா ஆண்டிலாம் வரலையா, அம்மா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. வீட்டில் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கிறிஸுக்கும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதே டைம் ஆட்டோவில் வரையில் கார் ஸ்டாண்டில் வந்து முத்து வந்து அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது அதை பார்த்து நம்ம கிறிஸ் திடீர்னு இறங்கி ஓடி போய் முத்து அங்கிள் முத்து அங்கிள்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவும் முத்துவும் சரியாக வந்து கிறிஸ்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசலை. அதே டைம் பார்த்தீங்கன்னா ரோஹினோட அம்மா வந்து நம்ம முத்துவோட அப்பா காலில் விழுந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனே என் பொய் சொல்ல வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாகவும் மனஸ்தாபத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து கொஞ்சம் கோவமாக தள்ளி போகையில் நம்ம கிறிஸ் பின்னாடி ஓடி போய் முத்து அங்கிள்னு சொன்னோன்னே அதோட எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நானும் உங்கள் கூட வர்றேன் அங்கிள், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிலே கத்திக்கிட்டே போகிறாரு கிறிஸ். அதை பார்த்து நம்ம முத்தோட அப்பாவுக்கும் முத்துக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதே டைம் பார்த்தீங்கன்னா முத்து அப்பா சொல்கிறாரு, மீனாவும் இது மாதிரி தானடா கஷ்டப்பட்டிருப்பா, இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் நடந்துடக்கூடாதுன்னு பயந்து தானடா உண்மையை மறைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம முத்து வந்து மீனாவை புரிஞ்சுக்கிறாரு. அதே டைம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து சுருதியோட ஹோட்டலில் போய் பூ கொடுக்குறக்காக போயிருக்காங்க. 2 பேரும் சுருதியும் மீனா பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ரோகிணி அங்கே வராங்க. நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அப்போ தான் நம்ம அண்ணஞ்சோட நான் சந்தோஷமாக வாழ முடியும். நீங்கள் உங்கள் பக்கத்து நான் இருந்தால் நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம், இல்லைனா நாங்கள் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு சுருதியும் ரோஹினிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்கையில் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல, நீங்கள் 2 பேரும் உங்கள் ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சூனியத்தோடு கேட்குறாங்கன்னு தெரியலங்க. சீரியலில் நடக்குது, நாளைக்கு பார்க்கலாம்.